இந்த நாளில் வாஞ்சியோடு வந்த எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனம் ஞாபகம் வருது. தாவீது வனாந்திரத்தில் சுற்றி திரிகிறாரு. ஆனால் அவருக்கு இருக்கிற கவலை எல்லாம், நான் பண்டிகை நாட்களில் ஆலயத்துக்கு போய் வருவேனே, நான் இப்படி நான் சுற்றி இருக்கிறேனே, ஆனால் ஆலயத்துக்கு போய் வருவேனே. ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறதே ஒரு ஆசீர்வாதம். ஆலயத்தில், தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் வந்து வாசற்படியில் காத்திருந்து ஜெபித்து வார்த்தையை கேட்டு போகிறதே நமக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளிலும் மாதிரி கொடுகை ஏற்படுத்தின பாஸ்டர்களுக்கும் ஆண்டவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நாளில் கடந்த நாட்களில் சொன்னது போல் ஒவ்வொரு ஓமையாக ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது. அல்லேலூயா. கடந்த நாட்களில் சங்கீதம் 76 தியானிக்கும் போது 76 எடுத்து வாசிப்போம். 76 1 2 வாசிங்க. 76 சங்கீதம் 1 2. சங்கீதம் சாரி வரேன் 78 1 2 வாசிப்போம். சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் சங்கீதம் தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம் பெண்கள் ஜெபத்தில். அப்படி தியானிச்சுட்டு இருக்கும்போது அந்த 78ஆம் சங்கீதம் தியானிக்கும் போது, என் வாயை என்னத்தினால திறப்பேனா, ஓமைகள்னால திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் ஓமைகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். போய் எல்லா ஓமைகளையும் கண்டுபிடிச்சி எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாக்க, உடனே மத்தேயு 13 இதில் 1 2 5 8 10 அப்படின்னு நம்பர் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. பிடிச்சி வசனத்தெல்லாம் பிடிச்சி பேப்பர் போட்டு நல்லா எழுதிட்டு வரணும், நல்ல ஆல்பம் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சி விட்டேன் எல்லாத்தையும். என்னைய போய் நோட்டை போட்டு இங்கே இருக்கான்னு போய் பார்க்கணுமா, வசனத்தோடு என்ன பண்ணுங்கள் எழுதிட்டு வாங்க அப்படின்னு நம்ம மனசில் பதியும் அப்படின்னு சொன்னோன்னே நல்ல ஆல்பம் மாதிரி எழுதிட்டு வந்தாங்க. அதில் எல்லாம் ஆண்டவர் சொன்ன ஓமை. பரலோக ராஜ்யத்துக்காக நம்மளை எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணுன்ட்டு ஒவ்வொரு ஓமையாக நிறைய காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார். நல்ல விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு நிறைய காரியங்களை பேசுகிறார். இன்றைக்கி ஒரு ஓமையை குறித்து நம்ம பார்க்கலாம். எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச ஓமை தான், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓமை, ஆசீர்வாதமான ஓமை. அதனால் எல்லாருக்கும் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் மூன்று விதமான ஓமை. அது எல்லாமே ஒரே அர்த்தத்தை உடையதாக இருக்குது. 3 ஓமை வரும். அதில் முதல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். அதனால் முதல்ல வர்றது என்ன ஓமை அப்படிங்களா? நல்ல சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி இது எல்லாமே பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம். எத்தனை ஆடு இருந்துச்சு, எத்தனை ஆடு காணோமா? 100 ஆடு இருந்துச்சு, ஒரு ஆடு. 99 ஆடு இருக்கு இல்லைங்களா? அவர் பேசாமல் என்ன பண்ணலாம், சரி போனால் போயிட்டு போகுது, 99ஆவது இருக்கே அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம். மெய்ப்பனுக்கு தான் தெரியும். ஒரு ஆடு காணான்னா அந்த மெய்ப்பனுடைய உள்ளம் துடிக்கிற துடி நான் பார்த்துருக்குறேன். அவ்வளவு துடிப்பாங்க. எங்கள் பகுதியில் செல்லத்தமிழர்களில் ஆடு மாடுகள்லாம் வளர்ப்பாங்க. அங்கிட்டு தான் மேய்ப்பாங்க, வயல் இருக்கனால. அப்படியே மேய்ச்சிட்ருக்கும், திடீர்னு ஆடு காணா போய் தேடுவாங்க பாருங்கள். காலில் செருப்பு இருக்காது, அப்படியே நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க, தண்ணி தாகமாக இருக்கும், குடிக்க மாட்டாங்க. அப்படியே அந்த வயல்களையும் வாய்க்காலையும் வரப்போய் சுற்றி வருவாங்க. அப்படியே பொழுது போகிற வரைக்கும் தேடுவாங்க. ஆனால் எப்படியோ ஆண்டவர் அந்த பிரயாசத்துக்கு என்ன பண்ணிடுவார், எங்கேயாவது அந்த பள்ளத்தில் எங்கேயாவது அந்த ஆட்டுக்குட்டி நிற்கும். கரெக்டாக கூட்டிக்கிட்டு பாடான்னு என்ன அன்பாக கூப்பிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா? அதுதான் மெய்ப்பனுடைய உள்ளம். அது மாதிரி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இங்கே எடுத்து வாசிப்போம். 15ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 5 6 வசனத்தை வாசிப்போம். ம் 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 யாருக்காக பார்த்தீங்கன்னா, இங்கே பாவிகளும் வேதபாரகரும் பரிசேயரும் முறுமுறுத்து இவர் பாவிகளோடு கூட என்ன பண்ணுறாராம், சாப்பிட போகிறார். இவங்களுக்கு விளக்கணும்.
இவங்களுக்கு இப்படி விளக்கணும். அதனால் பாவிகள்லாம் நம்ம அற்பமாக என்ன பண்ணக்கூடாது, ஒதுக்கிறவே கூடாது. முதல்ல சமுதாயத்தில் நல்லா பழகணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம விதர்ப்பமான ஒரு கூட்டம், நம்ம தனியாக தான் இருக்கணும், ஆனால் எல்லாவற்றிலும் நம்ம தனியாக இருக்கணும். ஆனால் ஜனங்களை அவங்களேருந்து அவங்கள கொண்டுட்டு வர்றதுக்காக அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணணும், பேசணும். சில காரியங்களை அவங்களோட கூட அவங்களுடைய பிரச்சனைகள், அப்போ தான் அவங்க மனம் திறந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு பாஸ்டர்மா என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எல்லாத்துட்டையும் பேசுகிறீங்க, நான் யார்கிட்டையுமே என்ன பண்ண மாட்டேன், தெருவில் பேசவே மாட்டேன் அப்படின்னாங்க. யார்கிட்டையுமே நம்ம பேசாமல் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. எல்லார்கிட்டையும் பேசணும். எல்லாருக்கும் ஏதாவது கவலை இருக்கும். இல்லைன்னா சிஸ்டர் குட் மார்னிங் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா, நானும் எல்லாரையும் சிஸ்டருமே எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, எங்கள் தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே சிஸ்டர் குட் மார்னிங், பெரியவங்க கூட எனக்கு குட் மார்னிங் சொல்லுவாங்க. அப்போ நம்ம பேசும்போது அவங்க உள்ள காரியங்களை நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ண முடியும். இங்கே ஆண்டவர் போய் சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப இவர் என்ன பாவிகளோடு போய் சாப்பிட்றாரே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு மேலே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போ தான் அவர்களுக்கு ஒரு ஓமை சொல்லி, உங்களில் ஒருவனுக்கு 100 ஆடு இருந்தால், அதை வாசிப்போம். ம் 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 தேடி திரியானோ ஒரு இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, ஆத்தும ஆதாய பணி. ஒரு ஆத்துமாவை தேடி போய் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி நான் ஒரு பரிசு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எப்போவுமே பரிசு கொடுத்து பழக இந்த மக்களுக்கு கூட ப்ரைஸ் கொடுத்தேன். எழுதிட்டு வந்தாங்கல்ல, சமைக்கிற வேலை, வீட்டுக்காரரை கவனிக்கிற வேலை, எது இருந்தாலும் போய் உட்காந்து எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் மாதிரி போட்டோன்னே எல்லாம் எழுதிட்டு வந்து கொடுத்தாங்களா, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. ஏன்னா நம்மள்ட்ட ஆர்டர் இருக்கிறவையா என்ன இருக்குது, ஏதாவது ஒரு பரிசு இருக்கும். பரிசெல்லாம் மிந்தி போனால் மிஞ்சின பரிசும் பத்திரமா வச்சுருப்பேன். அந்த பரிசுகளை திரும்பவும் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்போ காணாமல் போன ஆட்டை தேடி திரிந்து கண்டுபிடித்த பின்பு அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து அந்த அவங்களோடு கூட சேர்ந்து அந்த காரியத்தை உடனே ஷேர் பண்ணாமல் அவரால் என்ன பண்ண முடியல, இருக்கவே முடியல. கண்டுபிடிச்சாச்சா, அப்பா நீ நீ போய் ஆட்டுக்குடியோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் கொண்டு போய் தொழுவத்தில் போட்டுட்டு அதை தூக்கி தோலில் போட்டு அதை அணைச்சி எங்கடா போனேன். அதற்கு நான் சின்ன பிள்ளைங்கள ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பேன். சண்டே கிளாஸ் பிள்ளைங்க எல்லாரும் பாடுவாங்க. ஒரு குட்டியாடு நான் வெகு தூரம் போனேனே, என்னை தேடியே இயேசு வந்தாரே. நல்லா ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு குட்டியாடு நான் வெகு தூரம் போனேனே, என்னை தேடியே இயேசு வந்தாரே. கரடு முரடு பாதையிலே இயேசு வந்தாரே, கரடு முரடு பாதையிலே இயேசு வந்தாரே. என்னை கண்டுபிடித்து தோளில் போட்டு அகமகிழ்ந்தாரே, என்னை கண்டுபிடித்து தோளில் போட்டு அகமகிழ்ந்தாரே. இந்த பாட்டை பாடாமல் அந்த பள்ளிவிட பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி கண்டுபிடிச்சி தோலில் போட்டு அகமகிழ்றார். அதுபோல் நம்ம மண்ணு காணா போன ஆடுகளை இன்னும் நிறைய பேர் இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளையும் எனக்கு உண்டு, அவர்களையும் நான் என்ன பண்ணணும், சேர்க்க வேணுங்கிறாரு. பவுல் அப்போஸ்தலனை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாமல் பேசு பவுலே, பயப்படாது, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு அப்படிங்கிறார். அப்போ நமக்கும் ஆத்துமா பணிக்கும் என்ன, நம்ம வரோமா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோமா, நம்ம போகிறோமா, அப்படி இல்லை. ஆண்டவருடைய பணியில் ஆண்டவருடைய சித்தம். எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு பணி ஆத்தும ஆதாய பணி. நம்ம ரட்சிக்கப்பட்டோமா, நம்ம குடும்பத்தை அடுத்த பக்கத்தில் அடுத்த தெருவில் யாருக்காவது நம்ம உறவினர்களுக்கு ஃபோன் மூலம் வசனத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த ஆத்மாவை நம்ம பக்கமாக சேர்ப்பார். அந்த தேடி கண்டுபிடிச்ச உடனே வர சந்தோஷத்தை பாருங்கள். அது 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ம் 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 அல்லேலூயா. பரலோகத்துக்கே மிகுந்த சந்தோஷம், பரலோகத்துக்கே மிகுந்த சந்தோஷம். அதனால் இந்த பணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரைஸ் கொடுப்பேன்னு சொன்னேன்ல இடையில, இதுவரையிலும் நான் என்னால் சபைக்கு நான் இவங்களை சுவிசேஷம் சொல்லி இவங்களை சபைக்கு வாங்கன்னு சொல்லி நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். என்னால் என் கணவர் வந்தார், என்னால் இந்த சிஸ்டர் வந்தாங்க அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த என்ன காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கிறது தான் இந்த பணி. அவங்க ஒரு வேளை உங்கள் கணவரே வரல, நான் எங்கள் பக்கத்தில் உள்ள டீச்சரை கூப்பிட்டு வந்தேன், பக்கத்தில் ஒரு தெருவில் இருக்கிற ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்தேன்
அப்படின்னு யாராச்சும் அம்மா ஸ்டெல்லாமல் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு பரிசு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எழுந்திரிச்சு இன்னும் வாங்கிக்கலாம். இனிமேலுக்கு என்ன பண்ணக்கூடாது, இப்படி இருக்கவே கூடாது. உங்களுக்கும் எனக்கும் தான், எல்லாருக்கும் ஆண்டவருடைய பணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் நொறுங்கின உள்ளத்தோடு இருக்காங்க. யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, யாராவது வசனத்தை சொல்லி நம்மளை தேற்ற மாட்டாங்களான்னு அநேகர் இருக்கிறாங்க. அதை தேடி திரியிற ஒரு அனுபவம், தேடி திரியணும். ஆபிரகாமை பார்த்து சுற்றி திரியுங்கிறார். இங்கே ஒரு ஆட்டை தேடி நம்ம என்ன பண்ணணும், திரியணும். ஒரு ஆட்டுக்காக திரிந்து போகணும். ஆனால் அநேக போதனைகளால் அழப்புகிற அந்த காரியத்தில் திரியாதீங்கன்னு இருக்காரு. ஆனால் இங்கே ஒரு ஆத்மாவை தேடி நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி போகும்போது கர்த்தர் எப்படியாவது ஒரு ஆத்மாவை நம்ம கண்கள் என்ன பண்ணுவார், காட்டுவார், நிச்சயம் காட்டுவார். அதை கொண்டு வந்துட்டா, அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டா, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படும். பரலோகம் தானே சந்தோஷப்படுது, அதனால் எனக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பரலோகம் சந்தோஷப்படும் போது அதில் நமக்கு ஷேர் உண்டா இல்லைங்களா? அவ்வளவு சந்தோஷம் உண்டு. இன்னும் அதனால் அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. நம்மளை பரலோகத்துக்கு சேர்க்கும்போது அந்த நரகத்துக்கு போய்விடாதபடி சிலரையாவது அக்கினியிலிருந்து மீட்டுக்கொள்ளணும் அப்படின்னு யூதா நிருபத்தில் சொல்கிறது போல் ஒரு சிலரையாவது நம்மளால் முடிந்த வரைக்கும் மீட்டு கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதனால தான் அந்த அதிகாரத்தில் 3 விதமாக ஒவ்வொருத்தருக்கும் புரிகிற மாதிரி, ஆடு மேய்க்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி, வீட்டில் குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு புரிகிற மாதிரி, வீட்டில் காசு காணா போனால் புரிகிற மாதிரி என்ன பண்ணுறாரு ஆண்டவர் அப்படி விளக்கி தராரு. அதில் எப்படியாவது ஒருத்தரையாவது நம்ம என்ன பண்ண மாட்டோம், சந்தித்து ஆத்துமாக்களை கொண்டு வர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏக்கத்தோடு இருக்கார். அதுபோல் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் என்ன பண்ணணும், இருக்கணும். அதனால் அதுக்கு நம்ம மிகுந்த பிரயாசம் எடுக்கணும், அலையணும், திரியணும். அலைந்து திரியானோ அப்படின்னு இருக்கு, அலைந்து திரியணும். ஆத்துமாக்களுக்காக எங்கேயாவது ஃபோன் பண்ணி யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்லி அவங்க எந்த சபைக்காவது போகட்டும், எங்கே இருந்தாலும் சரி, எப்படியாவது அவங்க என்ன பண்ணணும், ஆத்துமாக்கள் அங்கே போகும்போது அது நம்முடைய கணக்கில் ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸ் கொண்டு ஆம்பேன்னு சொல்லுவாங்க. அதுலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று விற்றா இவ்வளவு நம்பர் ஏறும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கணக்கில் ஏறுமா. அப்போ அவங்களுக்கு வேறிய சேலரிலாம் அதிகமாக வரும். அதுபோல் நம்ம ஆத்துமாக்களை செய்யும்போது நமக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிச்சயமாக கூட்டி கொடுப்பார். அதனால் தேடி பிரயாசப்பட்டு அலைந்து கால்கள், அதனால தான் பாதரட்சைகளெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு, அழகாய் பார்க்குறார். அந்த பாதரட்சை ராஜகுமாரத்தையே உன் பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அம்மா அப்போ தெரியாத வசனமே கிடையாது, அடித்து நவுத்திடுவாங்க. அந்த அம்மா ஐயாவையாவது கூப்பிட்டு வந்திருந்தாங்கன்னா நேரம் ப்ரைஸ் அடிச்சிருக்கலாம். ஐயாவுக்கு வேலைக்கு போனாங்க. இப்போ எப்படியாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அன்பாக சொல்லி அன்பு சால்வையெல்லாம் போட்டு என்னென்ன பிரியாணி செஞ்சு கொடுக்க முடியுமோ செஞ்சு என்ன பண்ணிடணும், உங்கள் ஐயாவை நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். வேறு யாரும் சொன்னால் வரமாட்டாங்க. வீட்டுக்காரம்மா சொல்லி வீட்டுக்காரையா சொன்னாக்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? சகோதரன் பிரதரும் வராங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சீக்கிரம் கிளம்புங்க, சீக்கிரம் போகணும், சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லும் பொழுது அதில் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வாதத்தை தருவார். எல்லாம் நமக்கு செய்கிறாங்க. கணவன்மார் என்ன பண்ணுறாங்க, பாத்திரம் கழுவி கொடுக்குறாங்க, போய் காய்கறி வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. உங்கள் கணவன்மாரை கொண்டு வர்றது யாருடைய வேலை, சகோதரிகளுடைய வேலை. அதை நீங்கள் செய்யுங்க. அப்புறம் நீங்கள் 2 பேருமா சேர்ந்து அடுத்தவங்களை செய்யலாம். இதுதான் தேடி திரிகிற அனுபவம். பாதரட்சிகள் தேயணும், எத்தனை செருப்பு தேய்ஞ்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் செருப்பு வாங்கி தர அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் போய் தேடி அலைஞ்சி ஆத்துமாக்களை இன்னும் இந்த ஓமைக்கு அப்புறம் நம்ம ரொம்ப வேலை செய்ய வேண்டியது அதிகமாக இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓமைகளை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அந்த விதையில் மூலம் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பலப்படுது. அடுத்து நேற்று வந்ததில் நல்ல கனி, நல்ல வாழ்க்கையை இப்போ அடுத்து ஃபீல்டில் போய் நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக வேலை செய்ய வேண்டியம் என்று கற்றுக் கொடுக்குது. இப்போ தேடி திரிந்தாக்க ஆண்டவர் நம்ம கண்கள் அந்த ஆட்டை கண்டுபிடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். பரலோகத்துக்கே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குது. இது நல்ல வேலை. இந்த ஊழிய வேலை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஊழியம். இது நல்ல பாஸ்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, நல்ல வேலை, பெரிய வேலை, அபூர்வமான வேலை, அடுத்தது கனமான வேலை. அந்த வேலையை நம்ம செய்கிறோம்
அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவங்களே நான் என்ன பண்ணுவேன்? கனம் பண்ணுவேன். அபூர்வமான வேலை. ஒரு ஆத்மாவுக்காக பிரயாசப்படும் பொழுது, உங்கள் கால்கள் தேயும் பொழுது அந்த கால்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பலப்படுத்துவாராம். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நமக்கும் அதில் சந்தோஷத்தில் நம்ம என்னென்ன கண்டிஷனில் சந்தோஷத்தை வேணுமோ அதை ஆண்டவர் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் நல்ல இந்த வேலையை நம்ம செய்யும் பொழுது அதற்குரிய கூலியை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து பார்த்திங்கன்னா, காணாமல் போன வெள்ளிக்காசு. 10 காசு இருந்துச்சு, அதில் ஒரு காசு தான் என்ன பண்ணுச்சு? காணா போச்சு. நீங்களே பாருங்கள், 500 ரூபா வச்சுருக்கிறீங்க, ஒரு நோட்டு காணான்னா சரி போனால் போயிட்டு போகுது. 400 ரூபா இருக்குன்னு விடுவோமா? 500 ரூபாய் செலவு பண்ணால் பரவாயில்லன்னு விட்டுருவோம். ஒரு நோட்டை காணான்னா நம்ம தேடுவோமா தேட மாட்டோமா? கட்டாயம் என்ன பண்ணுவோம்? தேடுவோம். வீட்டை பெருக்கி கூட்டாத இடத்தெல்லாம் கூட்டி எது உள்ளேயாவது பீரோக்குள்ளே போய் சில்லற காசு என்ன பண்ணிவிடும்? நுழைஞ்சிக்கும். அந்த சின்ன டேபிளில் நான் ஒரு வாட்டி அந்த கேம் வச்சேன் பெண்கள் ஜெபத்தில். காசு தூக்கி அங்கிட்டு இங்கிட்டு போட்டு விட்டுட்டு போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க, தேடி கண்டுபிடிச்சி நீங்களே வச்சுங்க, எவ்வளோன்னு காட்டுங்க அப்படின்னோடனே எல்லாம் 1 2 3 சொல்லவங்களும் ஓட்டாங்க. 1 2 3 சொன்னோன்னு தான் போகணுன்னே. இல்லை என்ன பண்ணணும்? தேடணுமே அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 சொன்னோன்னு போங்கன்னா 3 கூட சொல்ல போயிட்டாங்க. சரி எப்படியோ போய் கண்டுபிடிச்சி எடுத்துருவாங்கன்னா அங்கங்கே சேருக்கு பின்னாடி அங்கங்கே சில்லற பணம் காசை கொண்டு போய் வச்சோன்னே அவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க? தேடி கண்டுபிடிச்சி நான் 20 ரூபா எடுத்தேன், நான் 10 ரூபா எடுத்தேன், 5 ரூபா எடுத்தேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அது எவ்வளோ ஒரு சந்தோஷம், தேடி போய் கண்டுபிடிக்க. அதுபோல் அந்த 10 காசு நம்மள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்துச்சு, அந்த 10 ரூபாய்க்கு அவங்க அடைஞ்ச சந்தோஷத்தை பார்த்திங்கன்னா, நான் என்ன பண்ணேன்? 10 ரூபா எடுத்தேன், நான் 20 ரூபா எடுத்தேன், இங்கே இருந்துச்சு அங்கே இருந்துச்சுன்னாங்க. அதுக்கே அவ்வளோ சந்தோஷம் வருதுன்னா, நம்ம ஒரு ஆத்மாவை தேடி கண்டுபிடிச்சா நமக்கு எவ்வளவு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுப்பாரு. அப்போ நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப அதிகமாக பிரயாசப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிற அளவும் தேடாமல் இருப்பாளோ? தேடி கண்டுபிடித்த பின்பு அயல் வீட்டார்கள் பக்கத்து வீட்டார் எல்லாரும் கொண்டு வந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்க, காணா போன காசு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் தேவ தூதர்கள் கூட என்ன பண்ணுறாங்களாம்? சந்தோஷப்படுகிறார்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அதில் தேவ தூதர்கள் 9ஆம் வசனம் பாருங்கள். என்னோடு கூட சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அந்த வருஷம் அடுத்த வார்த்தை படிங்க. தேவதூதர்களுக்கு முன்பாக கூட இது என்னவா இருக்கு? அவ்வளோ பெரிய கிரேட்டுங்க. ஒரு ஆத்மா அந்த உலகத்தில் இருக்கிற எங்கேயோ கஷ்டப்பட்டுருக்கிறவங்கள கொண்டு வந்து நீங்கள் சர்ச்சில் விட்டு அவங்க வார்த்தையை கேட்டு அவங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டா தேவதூதர்கள் கூட என்ன பண்ணுறாங்களாம்? சந்தோஷம். அங்கே பரலோகம் அப்படியே சந்தோஷப்படுது. அதனால தான் ஒரு ஆத்மா ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பரலோகம் சந்தோஷப்படுது, பேர் எழுதுது, எல்லாரும் பரலோகமே பார்த்துட்ருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் அந்த வேலையை செய்கிறதுல நம்ம இன்னும் கவனமாக இருக்கணும். இன்னையிலேருந்து நம்ம யாராவது ஒருத்தரை பேரை எழுதி வச்சு அதிகமாக ஜெபம் பண்ணி அழைச்சிட்டு வர்றதுக்கு பிரயாசப்படணும். மீதி எல்லா வேலையும் நீங்கள் தான் பாஸ்டர். ஒரு ஆத்மாவுக்கு யார் தான் பாஸ்டர்? இங்கே பாஸ்டர் மட்டும்தான் பாஸ்டர் சபையில். ஆனால் மற்ற இடத்துல நம்ம என்னவா இருக்கணும்? ஒரு ஊழியக்காரனா, ஒரு தேவனுடைய மனுஷனாக நம்ம இருந்து அவங்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை சொல்லணும். ஒரு மனுஷனை தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போனால் 38 வருஷமாக படுத்த படுக்கையில் இருந்தவருக்கு பார்த்து யார் போனது? இயேசு கிறிஸ்து போனார். ஏன்னா அவரை கொண்டு போய் விடுவதற்கு கலக்குவதற்குள்ள தேவதூதன் வந்து கலக்கப்படுவதற்குள்ள ஒருத்தர் கொண்டு போய் விடுவதற்கு அவருக்கு ஆள் இல்லை, சப்போர்ட் இல்லை. அதனால் ஆண்டவரே அந்த இடத்துக்கு போய் சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு? சுகப்படுத்துகிறாரு. அதுபோல் சமாரியா ஸ்திரீ அவ்வளோ பாவத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது அந்த இடத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் இந்த காரியங்களெல்லாம் தாகத்துக்கு தண்ணி தா என்று சொல்லி கொஞ்சம் பேச்சு கொடுத்து, பாவியான பெண்ணு தான். எத்தனை புருஷனோட வாழ்ந்தாங்களாம்? 6 புருஷனோட வாழ்ந்தாங்க. பாவியான பெண், தாகத்துக்கு தண்ணி தான் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த வசனத்தெல்லாம் சொல்லி அந்த காரியங்களை சொன்னோன்னே, ஸ்ரீயே நான் சொல்கிறத நம்புன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் எடுத்து சொன்ன உடனே குடத்தை வச்சு விட்டு ஊருக்குள்ளே போய் என்ன பண்ணுறா? மேசியாவை கண்டேன், என்ன எல்லாவற்றையும் எனக்கு சொல்லிவிட்டார், மேசியாவை கண்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஆத்தும பணியை செய்கிறதுக்கு வேகமாக போய் அநேகரை கொண்டு வந்து உலக ரட்சகரை நாங்கள் கண்டுபிடித்தோம் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தில் ஒரு பெரிய சரித்திரம் படைக்கிறாங்க. அப்போ நீங்களும் நானும் ஆத்தும பணி செய்வது
ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆயுஸ், இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும்னா நமக்காக மாத்திரம் கிடையாது. ஆத்துமாக்களை என்ன பண்ணிடணும்? ஆதாயம் பண்ணுற கருவியாக ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறதுக்கு ஒப்பு கொடுக்கும்போது யாரையாவது ஆண்டவர் நமக்கு காட்டுவார், கொண்டு வருவார். நிச்சயமாக அந்த பலனில் நமக்கும் ஒரு சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. இப்போ ஒருவன் ஆபிரகாம் லோத்து தனித்தனியாக இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட ஒருத்தன் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி லோத்தினுடைய குடும்பத்தில் என்ன பண்ணிட்டாங்க, சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்கிறான். ஒருத்தர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லலைன்னா லோத்து காப்பாற்ற போயிருப்பாரா? கண்டிப்பாக லோத்துக்கு ஆபிரகாமுக்கு தெரியாது. ஒருத்தர் வந்து சொல்லி இது மாதிரி லோத்து அவருடைய குடும்பங்களை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு செய்தியை சொன்ன உடனேயே 318 பேரை கூட்டிகிட்டு போய் அவங்க மேலே பாஞ்சு என்ன பண்ணிட்டாரு, அவருடைய குடும்பங்களெல்லாம் மீட்டு கொண்டு வந்து அந்த ராஜாவுக்குரிய பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டார். அப்போ அந்த ராஜா கூட சொல்கிறாரு, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்கள் எல்லாம் நீ எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற, எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்கிறார். ஆனால் அந்த இடத்துக்கு அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, பயப்படாத, நான் உனக்கு மகாபெரிய பலனும் கேடகமாக இருக்கிறேன். இதுதான் செஞ்சார். என்ன பண்ணார்? ஒருத்தர் செய்தியை கேட்டு உடனே போய் தன்னுடைய சகோதரனை மீட்டு அவங்களெல்லாம் கொண்டு வந்து பத்திரமா, அவங்களெல்லாம் நீ போப்பா, பத்திரமா வச்சுக்கோ, அந்த பொருளை எல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அந்த பொருளுக்கு அந்த கொண்டு வந்த தம்பிமார்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆனால் அடுத்த அதிகாரத்தில் 15 அதிகாரம் 1 வாசிப்போம். மகாபெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணுறார், ஆண்டவரே நான் இப்படி இருக்கேனே, உடனே என்ன பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல் ஆக்குவேன். என்ன நட்சத்திரங்கள்லாம் என்ன கூடுமானா அதை காட்டிலும் உன்னை நான் என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். அங்கே தான் அங்கே வாக்கு தத்தம் கொடுக்குறார். ஒருத்தர் வந்து சொன்ன செய்தியை கேட்டு போனதுனால அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். ஒவ்வொரு காரியத்திலும் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆசீர்வதித்தார், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அப்போ போய் மீட்டதுனால இவருக்கு வேண்டிய ஷேரு, இவருக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை யார் கொடுக்குறா? லோத்து கொடுக்கல, யார் கொடுக்குறா? ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ இந்த பணியை நம்ம செய்யும் பொழுது அதுக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. அதுபோல் நிறைய காரியங்கள் உண்டு. ஒரு தாவீதினுடைய வீட்டுக்கு சாமுவேல் வராரு. சாமுவேல் வந்து எல்லாரும் வாங்க, இது மாதிரி நான் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதுக்காக தைலக்குப்படுத்து வந்து ஈசாயிட்ட சொல்கிறாரு. ஒவ்வொருத்தராக வராங்க, ஒவ்வொருத்தராக அவங்க அண்ணன்மாரெல்லாம் கூப்பிட்டு வைக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் இவர் இல்லைன்னு கர்த்தர் நல்லா தெளிவாக சொல்கிறார். சாமுவேல் இவர் இல்லை, சரிப்பா இன்னொருத்தர் கூப்பிட்டு வைப்பா, சரி எடுத்துகிட்டு போகும்போது இவர் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா கடைசியில் என்னாச்சு, நீங்கள் சொல்லி முடிங்க. இன்னும் இவ்வளவுதானா, உங்களுக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒருவன் இருக்கிறான் வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்ருக்கான். இன்னும் ஒருவன் தான், இன்னும் ஒருத்தர் இருக்கிறான். எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க, ஆனால் ஒருத்தர் மாத்திரம் எங்கே இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்ருக்கிறான். ஏன் அவரை விட்டுட்டு பாக்கி யாருக்காவது இங்கே பண்ணலாம் தானே. ஆனால் ஆண்டவருடைய கண் எங்கே தேடுது, அந்த ஒருத்தர் வனாந்தரத்தில் அந்த குட்டி ஆடு மாதிரி அங்கே ஆடு மேய்ச்சிட்ருக்கிற ஆளை பார்த்து ஆண்டவருடைய கண் தேடிகிட்டே இருக்குது. என்னென்னா சாமுவேல் சொல்கிறாரு, அவர் இங்கே வர வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். பசியோடு என்ன பண்ணுறாரு, அவர் பாட்டுக்கு அவர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பெட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம். அவர் என்ன பண்ணுறாரு, அவரை போய் வனாந்தரத்தில் எந்த காட்டில் ஆடு மேய்க்கிறாங்கன்னு தெரியாது. ஆபிரகாம் யோசேப்பு போய் இந்த தானியத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்து உன்னுடைய சகோதரர்களுடைய சுக செய்தியை விசாரிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு காடாக தேடி போகிறாரு. கடைசியில் எங்கே போய் தான் அதை கண்டுபிடிச்சாங்க, எந்த ஊரில் கண்டுபிடிச்சாங்க, எனக்கு என்ன அப்படின்ட்டு தோத்தானியில் போய் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஊர் பேர் தோத்தானில் போய் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் விசாரிக்கிறார். வனாந்தம் போகிறவங்க வரவங்கள்ட்ட எங்கள் சகோதரர்கள் ஆடு மேய்ச்சாங்களா பார்த்தீங்களா, ஆடு மேய்ச்சாங்களே பார்த்தீங்களா அப்படின்னா இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் போய் தேடு அப்படின்றாங்க. ஒரு சிலர் இங்கே இருக்கிறாங்க, ஒரு 10 சகோதரர்கள் இங்கே ஆடு மேய்ச்சிட்ருக்கிறாங்கன்னு சொன்னோன்னே தைரியமாக போய் அவங்களுக்கு அந்த காரியத்தெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணுறாரு. அப்போ ஆடு தேடுறது, ஆடு மேய்க்கிறவங்களை கண்டுபிடிக்கிறது
ரொம்ப கஷ்டம். இந்த காட்டில் இருப்பாங்க, சரி இங்கே தானே இருக்காரேன்னு பார்த்தா அடுத்த என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த காட்டுக்கு போயிடுவாங்க. அப்படியே வேகமாக அவங்களுடைய இது அவங்க எங்கெங்கெல்லாம் ஆடை மேய்க்கணும்னு நினச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் போயிடுவாங்க. இப்படி அந்த தாவீதை போய் தேடி கண்டுபிடிச்சி வர்ற வரைக்கும் யார் சாப்பிடல? சாமுவேல் சாப்பிட்லைங்க. ஆனால் சீக்கிரமாக அந்த எங்கன இருக்க ஆட்டில் கூட்டு வரல. அது ஒரு வனாந்திரத்தில் என்ன பண்ணுறாரு, ஆடு மேய்க்கிற அவங்க அப்பா மறந்துட்டார், எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்த பிறகு தான் இவனை என்ன பண்ண அபிஷேகம் பண்ணணுன்னு வேகமாக வராரு, அபிஷேகம் பண்ணுறாரு, சாப்பிட்றாரு, சந்தோஷமாக போகிறார். அந்த ஒருவன் விலையேற பெற்றவனாக ஆண்டவர் பார்க்குறார். இப்போ காணாமல் போன ஒரு ஆடு விலையேற பெற்ற ஆத்துமா, காணாமல் போன காசு விலையேற பெற்ற காசு. அதுபோல் நம்ம யாரையாவது ஒருத்தரை கொண்டு வந்து சேர்க்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வதிப்பார். அந்த மனுஷனை கொண்டு, அந்த ஒரு சின்ன தாவீதை கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை 40 வருஷம் ஆட்சி பண்ணுறதுக்கு, ஜனங்களை நடத்துறதுக்கு தேவன் போதுமானவராக, வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ வனாந்திரத்தில் இருக்கிற அந்த தாவீதை போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாங்க. அதுபோல் நம்ம தேடி கண்டுபிடிக்கும் போது பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். அடுத்து அநேக சவுல், ஒரு முறை சவுளுடைய ராஜா, சவுளுடைய அப்பா பேர் என்ன, பாஸ்டர் கூட சொன்னாங்கள்ல, கீஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கழுதையெல்லாம் காணா போயிடுச்சு. அவருடைய கழுதை, ஒரு சில கழுதை காணா போயிடுச்சு. அப்போ தன்னுடைய மகனை கூப்பிட்டு, சவுல் இங்கே வாப்பா, நம்ம கழுதை என்ன ஆயிடுச்சு, காணா போயிடுச்சு. அந்த நாட்களில் ராஜா மற்றவங்க வச்சுருக்கிறதெல்லாம் கழுதை குதிரை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, வாகனத்தில் போவாங்க. அந்த கழுதை காணா போச்சு அப்படின்னோடனே பெரிய ராஜா தான், சரி கழுதை காணா போனால் என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு கழுதையை வாங்கிக்கலாம். அப்படிப்பட்ட இந்த சவுல் என்ன, கீஸு தன்னுடைய மகனை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, போய் கழுதையை போய் தேடிட்டு வான்றாங்க. அந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிப்போம். ம் 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 எத்தனை நாடு ஒரு கழுதை காணா போச்சுன்னு எத்தனை நாட்டுக்கே போயிருக்காங்க பாருங்கள். என்னன்னா நாளை வாசிப்போம். மலைப்பகுதிங்கிறது சும்மா இந்த மாதிரி ரோடு ஏறுறது, நம்ம கொஞ்சம் ஏற்ற இருக்கேன் அந்த மாதிரி கிடையாது. மவுண்டெயின்ஸ்னால் இந்த மலைகள்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி மலைகள், எப்ராயிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் நாட்டையே தாண்டி போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த கழுதை காணா போயிருக்கு. அப்புறம் பாருங்கள், சாலிம் நாட்டை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடந்து காணா போச்சு. என்ன கழுதையை காணமே, அப்பாட்ட போய் என்ன சொல்கிறது, நம்மளை தேடி போய் பார்த்து கூட்டு வர சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கடந்து போய் கேட்குறாங்க. அங்கேயும் என்ன பண்ணலை, காணவில்லை. அப்புறம் ம் ம் இப் ம் 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 இப்படி திரும்பி போவோம் வாங்குற அளவுக்கு கழுதை என்ன பண்ணலை, கிடைக்கல. இத்தனை நாடு தேடி போயிருக்கிறாங்க பாருங்கள். தேடினதுக்கு பலன் கிடைச்சதா இல்லைங்களா? அடுத்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். அவர் தேடி இப்படி அப்பா சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாலிம் நாட்டை கடந்து, எப்ராயிம் மலை நாட்டை கடந்து, சூப் நாட்டை கடந்து, கடந்து போய் பார்க்குறாங்க. நாட்டையே காணாம். சரிப்பா போகலாம், நம்மளை தெரிஞ்சு அப்பா கவலைப்படுவாரேன்னு சொல்லிட்டு அவங்க தேடி போயிட்டுருக்கும்போது அங்கே போய் வேலைக்காரன் ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற ஊழியக்காரரை பார்த்துட்டு போகலான்னு போய் பார்த்தா, விசாரித்து அங்கே போய் சாமுவேல்கிட்ட போய் விசாரிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் அனுப்பும் பொழுது அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சாப்பாடு என்ன கிடைக்குது,
முன்னந்தோட லெக் பீஸ் சாப்பாடு கிடைக்குது. நல்ல சிக்கன்லாம் சமைச்சாங்கன்னா சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு என்ன பண்ணுவாங்க, லெக் பீஸ் எண்ணெயில் போட்டு எடுத்து தருவாங்க. யாருக்கு கிடைக்குது? இந்த காணா போன ஆட்டை கழுதையை தேடி போனார் பார்த்தீங்களா, அவருக்கு கூப்பிட்டு வச்சு நல்லா முன்ன சாப்பாடு பண்ணுற பரிமாறவங்கள்ட்ட எல்லாம் நீட்டாக பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்லிட்டார். இது மாதிரி சவுலோமன் ஒருத்தர் வராரு, அவருக்கு சாப்பாடு கூட, அவரை தங்க வை, அவருக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் சரி. அவர் என்ன MBBS அது படிச்சுட்டு வர்றாரா? என்ன தேடிட்டு வர்றாரு? கழுதையை காணான்னு தேடிட்டு வந்தவர் தான். தகப்பன் சொன்னதை தேடிட்டு வந்தது தான். அதுக்கு ஆண்டவர் செய்த காரியம், இந்த காரியத்தில் எல்லாம் செஞ்சு ஒன்னே தாப்பா நான் என்ன பண்ண போகிறேன், ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன். அந்த வசனத்தை பார்த்திங்கன்னா, இந்த எனக்கு இது வேண்டாம், நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்கிறார். 9ஆம் அதிகாரத்தில் 19 வாசிப்போம். ம் 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 அடுத்து வாசிப்போம். ம் ம் அவைகளை என்ன பண்ணிடுச்சான்? அகப்பட்டது. அடுத்தது ம் 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 போஜன சாலைக்கு அழைத்து கொண்டு போய் தலைமையான இடத்திலே வைத்தான். ம் ம் ஏறக்குறைய 30 பேர் இருக்கிறாங்க. ம் 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 ஒரு பங்கை கொடுத்து வச்சுருக்கிறாரு. சமைக்கும்போது கிச்சனில் போய் எடுத்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, முக்கியமானவங்க வந்தாக்கா தீர்ந்து போயிடக்கூடாதுன்னு என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்து பத்திரமா மூடி வச்சுருப்பாங்க. பாருங்கள், எடுத்து ம் 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 முன்னத்தோடங்கிறது லெட் பீஸு நல்ல பெரிய பீஸாக செஞ்சு கொண்டு வந்து எவ்வளோ ஹானர் கிடைக்குது பாருங்கள். கழுதையை தேடி போன சாதாரண ஆள், அவங்களெலாம் பார்த்தாங்க அவ்வளோ அற்பமாக என்றவங்க தான். ரொம்ப பென்னியமின் கோத்திரத்தில் ரொம்ப எளிய கோத்திரம். ஆனால் ஆண்டவர் செய்கிறது. அடுத்து வாசிப்போம். ம் 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 அல்லேலூயா. நல்ல ஒரு விருந்து, நல்ல லெட் பீஸ் வச்சு இது உனக்காக தான் வைக்கப்பட்டது என்று சொல்லி அதோடு வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிடுப்பான். ரொம்ப அன்பாக உபசரித்து அனுப்புகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கிடைக்க செய்கிற. இத்தனை நாட்டை கடந்து வந்து கிடைக்கலையேன்னு சொல்லி அங்கலாய்ப்பு. அப்பாட்ட போய் என்ன சொல்கிறது, அப்பா நம்மளை குறித்து கவலைப்படுவாரேன்னு சொன்ன சவுல் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல வந்து ஞான சஷ்டிக்காரன் ஊழியக்காரனுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு போய் வந்த பொழுது கழுதை கவலைப்பட வேண்டாம், அது அகப்பட்டுச்சு, அது கண்டுபிடிச்சாச்சு, அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் குறித்து கவலை அந்த முறைன்னு கிடச்சிருச்சின்னு சொன்னாலே அவருக்கு என்ன வந்திருக்கும், பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் அவருக்கு சாப்பாடு கொடுத்து ராஜ அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. தான் ஒரு ஆத்துமாவுடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதம். ஒரு ஆத்துமா அவ்வளோ விலையேற பெற்றது. நம்மளும் நீங்களும் நானும் களத்தில் இறங்கி ஒரு கருது, அன்னைக்கு ரூத்து ஒரு கருதாக பொறுக்கணும். வயலில் போய் நான் என்ன பண்ணுறேன், கருது பொறுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு கருதாக பொறுக்கும்போது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை. அப்போ ஒரு மரக்கால் வார்கோதுமை அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய போஜனமாக இருந்தது. அப்போ நம்ம ஒரு ஆத்மாவாக தேடி கண்டுபிடிச்சி நம்ம செய்யும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், நல்ல விருந்து, நல்ல சாப்பாடு, நல்ல ஹானர், இன்னும் நமக்கு என்ன பொசிஷன் வேண்டுமோ அதையெல்லாம் தைல குப்பி எடுத்து, அடுத்த அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா தைல குப்பி எடுத்து அவர் அபிஷேகம் பண்ணி ராஜ அபிஷேகத்தை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. அவ்வளோ தூரம் ஆண்டவர் ஒரு ஆத்தும பணி செய்கிறவங்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தை செய்கிறார். அல்லேலூயா.
இனிமேலுக்கு நம்ம செய்வோமா? சபை வளர்கிறதுக்காண்டி தான் இந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்காதபடிக்கு, நம்ம ஒரு ஆத்மாவை சிலரையாத அக்கினியிலிருந்து மீட்டு கொள்ளுகிற ஒரு கருவியாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நிச்சயமாக ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு கரிசனையோடு போய் அவங்களுக்காக செபிக்கும் பொழுது, கண்ணீரோடு செபிக்கும் போது, வியாதியில் இருக்கிறவங்களுக்கு செபிக்கும் போது கர்த்தர் விடுதலை தருவார், ரட்சிப்பு ஆண்டவர் தருவார். ரட்சிப்பு யாருடையது? நான் நட்டேன், அப்பொல்லோ தேவனோ விளைய செய்தார். அப்போ தேவன் தான் விளைய செய்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? நடனம், நீர் பாய்ச்சணும், நல்ல வசனத்தை அவர்களுக்கு நம்ம சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம செய்ய வேண்டியது 1 பேதுரு 1:25 வாசிப்போம். சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. முதலாவது நம்ம சொல்ல வேண்டியது சுவிசேஷத்தில் வசனத்தை எடுத்து சொல்லணும். வசனத்தை எடுத்து நல்லா சொல்லணும். நெய்க்குளத்துலேருந்து ஒரு அம்மா வருவாங்க. அவங்க எப்படின்னா பைபிளே படிப்பறிவு இல்லாத ஒரு அம்மா. எத்தனை பேருக்கு அவங்கள தெரியும்? அவங்க வயலில் வேலை செய்வாங்க. வேலை செய்வாங்க. வயலில் வேலை செய்கிறவங்க அவங்க எல்லாம் 2 மீன் தண்ணீரை ரசமாக மாற்றினது, அந்த எண்ணெய் மாவும் குறையாதது, இப்படி நிறைய சம்பவம் ஆண்டவர். அதனால தானே ஆண்டவர் ஓமை படித்தவங்க படிக்காதவங்களாம் புரிகிற மாதிரி எழுதி வச்சுருக்காரு. அந்த மாதிரி அந்த வசனங்களெல்லாம் அந்த ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. சொன்ன உடனேயே அந்த அம்மா சொல்கிற வார்த்தை, அந்த அம்மா சொல்கிற அன்பு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவாங்க. இன்றைக்கி அவங்க அம்மா அப்பாவோட அவங்க மகன் நல்ல பெரிய 1 கோடி ரூபாய்க்கு உள்ள சொத்துக்களை ஒரு வீடு கட்டி அங்கே தாயும் தகப்பனையும் கொண்டு போய் அவங்க வச்சுருக்குறாங்க. இப்போ ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லும்போது அநேகர் எங்கள் திருச்சபைக்கு அழைச்சிட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட அந்த நாட்களில் அவங்க வந்த நாட்களில் 10-20 பேர் திரும்ப அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணும்போது ஒரு கூட்டத்தையே கூட்டி வச்சுருப்பாங்க. அந்த வசனத்தை விதைப்பதற்கு ஒரு கருவியாக இருந்தது. முதலாவது நம்ம சுவிசேஷம் சொல்லும் பொழுது தேவனுடைய வசனத்தை சொல்லணும். 2வது தேவனுடைய செயலை எடுத்து சொல்லணும். ராகாப்பு ரட்சிக்கப்பட்டது எப்படின்னா, உங்கள் தேவன் எப்படிப்பட்ட தேவனா சொல்லுங்கள்? உங்கள் தேவன் எப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிடுச்சு? உள்ளமே அப்படியே கரைந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். உங்கள் தேவன் என்ன செய்கிற தேவன்? செங்கடலாம் என்ன பண்ணாராம்? பிளந்தாராம். உங்களுடைய தேவனை நினைக்கும் போது எங்களுடைய உள்ளம் கரைந்து போயிடுச்சு அப்படின்றான். அப்படி ஆண்டவரை குறித்து சொன்னதுனால தான் அந்த ராகாப்புங்கிற வேசி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரர்களை பத்திரப்படுத்தி பெரிய சரித்திரம் படைச்சி இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததியிலே வந்துட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட யாரோ ஒருத்தவங்க அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? பைபிள் சுவிசேஷம், இப்படி சுவிசேஷம் சொல்லுங்கள், காணா போன ஆட்டை தேடுங்க அப்படிலாம் சொல்லாத காலத்திலேயே உங்கள் தேவன் ராகாப்பல் யோசுவா 2ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிப்போம். ம் 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 இதெல்லாம் எப்படியோ கேள்விப்பட்டிருக்காங்க. வசனம் சொன்னாக்க என்ன பண்ணுவாங்க? கேள்விப்படுவாங்க, காதால் கேட்பாங்க. இந்த கேள்விப்பட்டோன்னே எத்தனையோ பேர் அந்த எரிகோ பட்டணத்தில் இருந்தாங்க. இந்தம்மா இருதயம் என்ன ஆயிடுச்சு? அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு. கரைஞ்சு போனோன்னா, ஐயோ உங்கள் தேவன் தான் வானத்திலேயும் வானத்தின் அந்த வசனத்தை வாசிப்போம். உங்கள் தேவன் தான் இப்போ இருக்குன்னா, நான் உங்கள் தேவனை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் கரைந்து போயிடுச்சு. உங்கள் செங்கடலை பிளந்தாரோ, இப்படி எமோரியன் ராஜாக்கெல்லாம் அப்படி நடத்திட்டு வந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு, மேலே வானத்தின் கீழே பூமியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பற்றி கொண்டு அந்த ஊழியக்காரர்கள் வரும்பொழுது தட்டையை போட்டு பரப்பி அந்த கொலையும் பண்ணிடாதபடிக்கு பாதுகாத்து அவங்களிடத்துலையும் தைரியத்தை சொல்லி சாப்பாடு கொடுத்து தங்க வச்சு அந்த அடையாளத்தை கேட்டு, நிச்சயமாக அந்த எரிகோ பட்டணம் அழிய போகிறது உறுதி, ஆனால் எங்கள் குடும்பத்தை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, காப்பாற்றிருங்க அப்படின்ட்டா. உடனே எல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. ரொம்ப டாக்குமெண்ட் போடுற மாதிரி எழுதி எல்லாம் கொண்டு வந்து அடையாளத்தை வச்சுட்டு போன உடனே திரும்ப வரும்பொழுது, ஜோசுவா வரும்பொழுது எவ்வளவோ யுத்த பிரச்சனைகள், எல்லாத்தையும் அழிக்கணும், சங்காரம் பண்ணணும், எடுக்க வேண்டியது எடுக்கணும், இப்படி காரியங்கள் இருக்கும்போது நினைவுல ஒன்று வந்துட்டே இருக்குது.
யோசுவாவுக்கு என்ன வந்துகிட்டே இருக்குது நினைவு. அதை படிக்கும்போது எனக்கு அவ்வளோ நினைவு வந்துகிட்டே இருக்குது. ராகாப் குடும்பம் எந்த ஜன்னல் எந்த வீடு, அந்த குடும்பத்தில் என்ன பண்ணுங்க, கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து காப்பாற்றுறாங்க. அப்போ ஆண்டவரை பற்றி கொண்ட அந்த ஒரு குடும்பத்தினால, ஒரு பெண்ணால் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அவனுக்கு சல்மோன் போவாசுடைய அப்பா தான் யார், சல்மோனை கல்யாணம் பண்ணி வச்சு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வந்து சரித்திரம் படைக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க ராகாப்புக்கு சொன்னதுனால, கேள்விப்பட்டதுனால, கத்தரை பற்றி கொண்டதுனால சரித்திரம் படைச்சி இன்றைக்கும் நமக்கெல்லாம் முன்னோடியான தாயாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக கத்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்டது பெரிய அற்புதம். ஆனால் தாமதமின்றி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறாரு. அகிரிப்பா ராஜாவுக்கு சொல்லும் பொழுது சாட்சி ஃபஸ்ட்டு வசனத்தை எடுத்து சொல்லணும், அப்புறம் ஆண்டவருடைய செயலை சொல்லணும், நம்முடைய சாட்சியை சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு சாட்சி, ஆண்டவர் நமக்கு அற்புதம் செஞ்சுருக்காரா இல்லையா, அதே மாதிரி சொல்கிறார். அகிரிப்பா ராஜாவே, நான் இப்படி நடந்தேன், இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒளி வந்துச்சு, இப்படியெல்லாம் எனக்கு நடந்துச்சு, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குறை என்னை கிறிஸ்தவனாக சம்மதிக்க பண்ணுகிறாயான்னு சொல்கிற அளவுக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டார். முதல்ல வசனத்தை எடுத்து சொல்லணும். ரெண்டாவது தேவனுடைய செயல், செங்கடலை பிளந்தார், தண்ணீரை மாற்றினார் அப்படின்னு சொல்லி அநேக அற்புதம். அவங்க என்னென்ன கண்டிஷனில் இருக்காங்களோ, சிலருக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் இருக்கும், அந்த நேரத்துலலாம் ஒருத்தர் ஊழியக்காரர் செபிக்கும் பொழுது அவங்களுக்கு போஜனம் கிடைத்தது, கடன் மாறினது, அப்படின்னு ஒவ்வொரு பொசிஷனில் நிறைய காரியங்கள் இருக்குது. அதை எடுத்து சொல்லும்போது அவங்களுடைய இருதயம் திறக்கப்படும். அதோடு கூட நம்மளுடைய சாட்சியை, நம்ம வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளை நம்ம சொல்லும் பொழுது, அடுத்து அவங்களுக்காக நம்ம செபிக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார், அற்புதத்தை செய்வார். அப்படின்னு சுவிசேஷம் சொல்கிற முறையில் முதல்ல வசனத்தை சொல்லணும், ரெண்டாவது தேவனுடைய செயலை சொல்லணும், மூணாவது நம்முடைய சாட்சியை சொல்லணும், நாலாவது நல்லா செபிக்கணும், ஐந்தாவது அவங்கள என்ன பண்ணணும், அரவணைச்சி சபைக்கு அழைச்சிட்டு வரணும். அவங்கள சபைக்கு அழைச்சிட்டு வரணும். இதுதான் அன்னைக்கு நோவா அந்த குடும்பம் அழிந்து போகாதபடிக்கு என்ன பண்ணுறாரு, பேழையை செய்து காப்பாற்றப்படுகிறார். இப்போ கத்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். சபைன்னு சொன்னாலே கத்தர் சபையை என்ன பண்ணுறாராம், போஷித்து காப்பாற்றுகிற இடம், நமக்கு காப்பாற்றப்படு. அதனால தான் நேற்று கூட வசனம் சொன்னாங்களே, அவர்கள் முதிர் வயதில் கனி தந்து, யார் அவங்க, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். அப்போ ஆலயத்துக்குள்ளே வந்து நாட்டப்பட்டுறணும். நீங்கள் கொண்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் உசுறு தண்ணி ஊற்றி நட்டுட்டு போயிருங்க. மீதி என்ன பண்ணிடுவார் ஆண்டவர் பார்த்து. உசுறு தண்ணி ஊற்றுறதெல்லாம் யார் தான் ஊற்றணும், நடுறவங்க தான் ஊற்றணும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் செடிக்கு என்ன தண்ணி ஊற்றணும், உசுறு தண்ணி ஊற்றணும். செடியோடு நீங்கள் வளர்த்து பாருங்கள். மழை பெய்யும் போதே நான் சிலப்போ செடியை கொண்டு வந்து நடுவேன். நடும் பொழுது எவ்வளோ தண்ணி மழையிலேருந்து ஊற்றினா கூட அதில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து ஊற்றும் போது தான் அதுக்கு வந்து உயிர் வரும். அப்போ உசுறு தண்ணிங்கிறது செடிக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ அதை நம்ம செய்யணும், அழைச்சிட்டு வரணும், கொண்டு ஜெபிக்கணும், அவங்கள மெதுவாக வாங்க பிரயாசப்பட்டு அவங்கள கொண்டு வந்து விட்டு உசுறு தண்ணி ஊற்றி பாதுகாத்து அதுக்கெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா அந்த செடி என்ன பண்ணிடும், அழகாக வளரும். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். மீது எல்லாம் களை எடுப்பார். ஆண்டவர் அதுக்கு வேண்டிய செடிக்கு தண்ணி ஊற்றுவார், பராமரிப்பார். எல்லாம் ஆலயத்தில் எப்படி இருப்பாங்களாம், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரம் போல் வந்துடுவாங்க. அப்போ அந்த வேலையை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்புறம் நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ளணும். சுவிசேஷம் சொல்லும் பொழுது நம்மளுடைய சாட்சி என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளணும். நீங்களே எப்படி இருக்கீங்க, நீங்களே எப்படி இருக்கீங்கன்னு என்ன பண்ணிடுவாங்க, டபார்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு நம்ம விசுவாசத்தையே உடைச்சிடுவாங்க. அப்போ அதையும் நம்ம விசுவாசத்தை, நம்ம ஒரு ஆத்துமாதான் பணி செய்கிறவங்களுக்கு இவ்வளோ கேட்டகரி இருக்குது. நம்ம சாட்சியை நம்ம காத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த ஆத்துமாவை நமக்குள்ளே கொண்டு வருவார். அடுத்து தேவனுடைய நாமத்தை தான் என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும். நம்மளை தாழ்த்தி தேவனுடைய நாமத்தை 10 பேரை 20 பேரை 50 பேரை நம்ம கொண்டு வரோம்னா கூட நமக்கு கொஞ்சம் கூட என்ன வந்துடக்கூடாது, எல்லாம் தேவனுடைய காரம். நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சுகிறாரு, யார் தான் விளைய செய்கிறது, தேவன் தான் விளைய செய்கிறார். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் இல்லை, எல்லாவற்றையும் செய்கிற தேவனால தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவரே இந்த ஆத்மாவை கொண்டு வந்ததுக்கு நன்றி ஆண்டவரே, சபையில் கூட்டி சேர்த்தீரே நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை செய்யும் பொழுது மீதி உள்ள எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ எப்படி சவுலுக்கு ஒரு கழுதையை தேடி போனவருக்கு இவ்வளோ ஆசீர்வாதம், நம்மளே ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஒரு ஆத்மா கழுதையை தேடி போனவருக்கே
அவ்வளோ ஆசீர்வாதம்னா ஆத்துமா விலையேறப்பெற்றது, ஜீவனை கொடுத்துருக்கிறார், விலையேறப்பெற்ற ரத்தத்தையே சிந்திருக்கிறார். அப்படி செய்யும்போது நம்ம ஆத்துமாக்களுக்காக அலைந்து கால்கள்லாம் தேயும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்க மாட்டாரா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு எந்த ஆத்துமாக்களை நம்ம கொண்டு வந்து சேர்த்த பிறகு நம்மளுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். பேசுகிறாரு, எல்லா காரியத்தை பயப்படாத, நான் உனக்கு மகாபெரிய பலனும் கேடகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஆண்டவர் ஆபிரகாமை நடத்தி செல்லுகிறார். அப்போ அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? நிச்சயமாக தருவார். அதனால நம்ம ஆத்தும பணி செய்கிறதுல ரொம்ப அதிகமாக பிரயாசப்படுவோம். அதில் பவுல் ரொம்ப எருசலேம் துவங்கி இல்லிருக்கும் பயங்கரமாக அவர் ஃபீல்டு பூரா பாஸ்டர் சொன்னது போல் அப்போஸ்தலர் படித்தவங்களுக்கு தெரியும், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, அவ்வளோ பாடுகள். ஆனால் அவருடைய பாடுகளை ஒரு பாடாவே என்ன பண்ணலை, நினைக்கல. நமக்கே இவ்வளோ பிரச்சனையாக இருக்கே, நமக்கே இது இல்லையே, நமக்கே இந்த பிரச்சனை இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்காதபடிக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சு நம்ம ஆத்தும பணி செய்யும் பொழுது மீதி காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? புள்ள பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவ்வளவு கண்ணை பிடுங்கி கொடுக்க கூடுமானால் எனக்கு கொடுத்துருப்பீங்க. கண்ணுலேருந்து மேல் செதில்கள் போல் வந்ததுனால அவருடைய கண்ணில் என்ன அதுதான் பிரச்சனை, ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு பெரிய வியாதி போல் அவர் கஷ்டப்பட்டிருக்கார். ஆனால் அதெல்லாம் பார்க்காதபடிக்கு ஒரு ஆத்துமா விளையேற பெற்றது. அந்த ஆத்துமாவுக்காக நான் பிரயாசப்படுவேன் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டு அநேக இடங்களில் சபைகளை ஸ்தாபித்து ஆத்துமாக்களை உருவாக்கி ஊழியர்களை உருவாக்கி சரித்திரம் படைச்சிட்டார். அப்போஸ்தலர். இப்போ நீங்கள் தான் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர் நடபடியில் இருக்கிறத யார்? அந்த காலத்தில் தீமோத்தேயு, பவுல், பர்னபா, இன்னும் யாரெல்லாம் இருக்கிறா? ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, இன்னும் யார் இருக்கிறா? இந்த அப்போஸ்தலர்லேருந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். அப்போஸ்தலரில் வருகிற எல்லா நேம்களையும் நல்லா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் யார்? இப்போ நிறைய பேர் சொன்னீங்க. இன்னும் யார்? லீதியாள், அப்புறம் நிறைய பேர், மரியாள், அந்த அம்மா ஒரு பொண்ணு கதவை திறந்து கேட்டாங்களே அந்த அம்மா பேர் ரோதை, இப்படி நிறையா பேர் சரித்திரம் படைச்சிருக்காங்க. அந்த பொண்ணு போய் கரெக்டாக ஊழியக்காரர் குரலை என்ன பண்ணியிருக்கு? தெரிஞ்சு வச்சுருக்குது. தட்டும்போது கதவை திறக்காமல் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணுது? இங்கே எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸை போட்டு விடுது. பாருங்கள், அவரு தான் சாதிக்கிற அளவுக்கு நியூஸை என்ன பண்ணுது? இதுதான் பேதுருடைய குரல், இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கு. எவ்வளோ பாருங்கள், சின்ன பிள்ளைக்கு இருக்கிற ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லி அதை படிக்கும்போதே நிறைய காரியங்களை கற்றுக்கலாம். அப்போ இதை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? அதிகமாக ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அப்போ நமக்கு இருக்கிற எல்லா காரியத்தை காட்டிலும் கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் படுக்கையில் இருக்கும்போது கூட அநேகர் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. எங்கள் அண்ணன் பையனுக்கு அப்போ தான் +2 படிச்சுட்டு அந்த செங்கிப்பட்டியில் ஒரு காலேஜ் இருக்குது, ஸ்டாஸ்ட்ரா காலேஜில் இடம் கிடைக்கணும். அவன் மார்க் கொஞ்சம் கம்மியாயிட்டான், ஆனாலும் மாமா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு படுக்கையில் படுத்துருக்குறாங்க. அவர் கொண்டு அந்த இதெல்லாம் கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. அந்த இடத்துல ஒரு சீட்டு கிடச்சி இன்றைக்கி எம்டெக் முடித்து திருமணமாகி இப்போ பெங்களூரில் வேலை செய்கிறார். அப்போ ஆண்டவர் எங்களுக்கே என்ன கால் நடக்க முடியலையேன்னா நாங்கள் யாருக்காவது ஜெபம் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? படுக்கை தான் படுத்துருக்குறாங்க. தண்ணி குளிக்க வைக்கிறதெல்லாம் இப்படியே தலையில் இப்படி குளிக்க வைக்கிறது, பல்ல வளைக்கி படுக்கையில் எவ்வளோ கஷ்டம் பார்த்துங்க. ஆனால் அதில் அநேகர் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. பாஸ்டர் இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்தந்த காரியத்துக்கு ஆண்டவர் விடுவிக்கிற தேவன். அப்போ எங்களையும் அப்படியே நடக்கும். படுக்கையை விட்டாரா? என்ன பண்ணாங்க? ஆண்டவர் திரும்பவும் எங்களுக்கு வேண்டிய படுக்கையை மாற்றி எழுந்து நடக்க ஸ்டிக்கு பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த காருக்குள்ளே கூட உட்கார முடியலைங்க. அந்த காருக்குள்ளே டிஸ்சார்ஜ் ஆகி அந்த காருக்குள்ளே கூட உட்கார முடியல, அவ்வளோ வலி. இங்கே ஒரு படி ஏறத்துக்கு அவ்வளோ நேரம், 2வது படி ஏற அவ்வளோ நேரம். கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அப்படி ஏறி இங்கே உட்காந்து திருப்பி வண்டிக்குள்ளே உட்காந்து காருக்குள்ளே வச்சு வீட்டுக்குள்ளே போங்களையும் அவ்வளோ வலி. அதையெல்லாம் கர்த்தர் மாற்றினாரா இல்லைங்களா? கர்த்தர் அதையெல்லாம் மாற்றுவார். அப்போ அப்படிப்பட்ட தேவன் நம்மளோட இருக்கார். நம்ம செய்ய வேண்டியது என்னது? ஒரு ஆத்துமாவை தேடி அது விளையேற பெற்றது. அந்த ஆத்துமா நம்ம எப்படி ஆண்டவருக்கு விளையேற பெற்றவங்களோ அதுபோல் ஒரு ஆத்துமா தேடி. அப்போ மந்தையில் இல்லாத ஆட்டையும் தேடணும். மந்தைக்கு அங்கிட்டு இந்த பட்டணத்தில் அல்லாத இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளும் உண்டு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டுங்கிறாரு, அவங்களையும் நம்ம தேடி போகணும். அந்த தகப்பனுடைய உள்ளம் 3வது இதில் தகப்பனுடைய உள்ளம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடாமல் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு? சாப்பிடாமல் புள்ள வருவானா
எப்படிங்க தூரத்தில் வரும்போதே தகப்பனுக்கு தெரிஞ்சிருக்கும்? அவர் என்ன கேமரா வச்சா பார்த்தாரு? ஒன்றும் இல்லை, அவ்வளோ பசி வாடி கிடக்கிறார். என் பிள்ளை இன்னைக்கு வருவான், என் பிள்ளை இன்னைக்கு வந்துட மாட்டானா, என் பிள்ளை இன்னைக்கு வந்துட மாட்டானா, என் பிள்ளை இன்னைக்கு வந்துட மாட்டானா, அது என் பிள்ளையா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனுடைய உள்ளம் தினம் தினம் அங்கே எல்லாருக்கும் பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. தகப்பன் வீட்டில் எப்படி எல்லாருக்கும் வேலைக்காரர்களுக்கு எப்படியான சாப்பாடா? பூர்த்தியான சாப்பாடு. அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொடும். பூர்த்தியான சாப்பாடு. ஆண்டவர் கொடுக்குற சாப்பாடு எப்படிப்பட்டது? பூர்த்தியான சாப்பாடு. அதில் எல்லாம் இருக்குது. நான் ஏன் பசியில் சாப்பிடணுன்ட்டு எழுந்திரிச்சு வரார். அப்போ பூர்த்தியான சாப்பாடு இருந்தும் தகப்பன் என்ன பண்ணலை? சாப்பிடவே இல்லை. எல்லாம் சாப்பாடு வேலைக்காரர்கள் கொண்டாந்து சாப்பாடு, பொரியல், வறுவல், சிக்கன் 65 வைக்கிறாங்க. எல்லாம் மூடி விடிய காத்தால பார்த்தா அப்படியே இருக்கும். பிள்ளை காணானா சாப்பிட முடியுமாங்க? நீங்கள் சொல்லுங்கள். பிள்ளைய பார்த்தவங்களுக்கு தெரியும். பிள்ளை காணானா சாப்பிட்ருப்பார் அவங்க அப்பா. எத்தனை நாள் பட்டினியாக கடந்திருப்பார், எத்தனை நாள் சில நாட்கள் எங்கள் பேரனை அட்மிட் பண்ணியிருந்தோம். சரியாக தூங்கலைங்க, சரியாக சாப்பிட்லைங்க. அந்த சிஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா பேத்திக்காக என்ன பாடு, ராத்திரி பகலாக அவ்வளோ கண்ணு. நமக்கு தூங்க வருமா, சாப்பிட முடியுமா? அந்த தகப்பன் சாப்பிடாதபடிக்கு எப்போ வருவான் எப்போ வருவான் எப்போ வருவான்னு பசியும் பட்டினியுமா. ஒரு டீ தண்ணி குடிக்கிறது கூட அவருக்கு மனசு இல்லை. இப்படிலாம் வந்துட மாட்டானான்னு. ஆனால் தூரத்தில் வரும்பொழுதே அவன் கண்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நல்ல வஸ்திரங்களை உடுத்துங்க, இவனுக்கு நல்லா குளிக்க வைங்க, இவனுக்கு மோதிரத்தை போடுங்கன்னு சொல்லி நல்ல நடன கழிப்பு விருந்தை கொடுத்து சந்தோஷப்படுகிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். அப்படி யாராவது வந்தாங்கன்னா இடம் கொடுக்க கற்றுக்கொள்ளணும். ஒருத்தவங்க புதுசாக வந்தால் ஐயோ யா இடமாச்சே அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஒரு ஆத்மா புதுசாக வந்தால் நம்ம இடத்த கொடுக்கணும், அவங்களோட பேசணும். அவங்களோட எங்கேருந்து வந்திருக்கீங்க என்ன வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிக்கும் பொழுது அவங்களுக்கு என்னாகும்? ஒரு அன்பு கிடைக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும். யாராவது விசாரிக்க மாட்டாங்களா? நம்மளை யாராவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டாங்களான்னு எத்தனை பேர் இருக்காங்க? நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலே எனக்குலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளை கேட்குறதுக்கு யாராச்சும் இருக்காங்களே அப்படின்னு இருக்கோம். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம புதுசாக வந்தவங்களுக்கு இடம் கொடுக்க கற்றுக்கொள்ளணும். புதுசாக சபைக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா இது என்னோடய இடம், நான் எங்கே போய் உட்காருது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எடுத்து கொஞ்சம் நேரம் கையை காலை வலிக்க தான் செய்யும், கை கால் வலிக்க தான் செய்யும். கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், கர்த்தர் நமக்கு வேண்டிய காரியங்களை செய்வார். ஏன்னா ஆத்துமா விலையேற பெற்றது. அப்புறம் அவங்க இடமே இல்லை, இங்கே உட்காரத்துக்கு யாருமே இடமே தெரியலன்னு என்ன பண்ண மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. அதில் ரொம்ப அந்த தியாகத்தையாவது நம்ம என்ன பண்ணணும், சொல்லலைனாலும் ஒருத்தவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும், அவங்க வெளியில் போகாதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். மீதி ஆண்டவர் வசனத்தை கொடுத்து வார்த்தையை கொடுத்து அவங்கள சரிப்படுத்தி அவங்கள நல்ல பண்படுத்தி நல்ல விளை நிலமாக நல்ல 100 பலன் கொடுக்குற மரமாக நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவர் மாற்றுவார். நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் ஒரு ஆத்மாவை தேடணும், வந்துட்டு அதை பராமரிக்கணும், அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும். பாச்சு சொன்னார் பார்த்தீங்களா, ஒருத்தர் மரத்துலேருந்து விழுந்துட்டாராம். விழுந்தவங்களுக்கு சபையிலேருந்து சாப்பாடு போகுது. எல்லா காரியங்களையும் நம்ம செய்யும் பொழுது அந்த குடும்பம் இயேசு தாங்க எங்களுக்கு சோறு போடுறாரு. இது வரைக்கும் ஆண்டவரை இயேசுவே வேண்டான்னு சொன்ன அம்மா கூட என்ன பண்ணிட்டாங்க, இதுதாங்க கிரியை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு பாடலை பாடி ஆத்தும ஆதாயம் ரொம்ப முக்கியமான பணி. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஆயுசு கொடுத்துருக்கிறத யாருக்காவது ஒருத்தருக்காவது சொல்லி ஒரு வாழை மரத்தை உண்டாக்கிறது, ஒரு முருங்கை மரத்தை உண்டாக்கிறது. நம்ம ஒரு விசுவாசியையாவது என்ன பண்ணிடணும், ஒரு கொண்டு வந்து சேர்த்துடணும். நிச்சயமாக அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு அந்த பலனை தருவார். அந்த வசனத்தை சொல்லும்போது வசனத்தில் ஜீவன் உண்டு. அது எங்கே விதைக்கிறோமோ, அது சாதாரண ஒரு முருங்கை விதையை போட்டால் அது அழகாக முளைச்சி வருது. வசனம் முளைச்சி வருமா வராதா? கட்டாயமாக என்ன பண்ணோம், அது முளைத்து வரும். விசுவாசத்தோட விதைங்க, நிச்சயமாக ஆண்டவர் அறுவடையை நிச்சயமாக தருவார். நினைப்போம். வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேனே சுனாதா, வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேனே சுனாதா, ஆத்துமாதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தனுப்பும், ஆத்துமாதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தனுப்பும். பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அலியோமான கோலம் ஆதையும் ரட்சிப்பீரே, அழியுமான கோலம் ஆதையும் ரட்சிப்பீரே.
ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு ஆத்துமா ஒரு ஆட்டை தேடி போனது போல ஒரு ஆத்துமாவை தேடுவோம். ஒரு வெள்ளிக்காசு காணா போனால் அந்த சகோதரி என்ன பிரயாசப்படுறாங்க, கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடாமல் இருப்பாளோ, தேடி கண்டுபிடிச்ச பின்பு. அதுபோல் பரலோகத்தில் தேவதூதர்கள் பரலோகமே சந்தோஷப்படுகிற ஒரு வேலையை நம்ம செய்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு இளைய மகன் காணா போன பிறகு தகப்பனுடைய உள்ளம் துடித்து கொண்டே கண்டுபிடித்து வந்த பிறகுதான் அவனுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுது. அதுபோல் ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி கேட்போமா? ஆபிரகாம் ஒரு லோத்தை காப்பாற்றுவதற்காக போகும்போது கர்த்தர் சகல காரியங்களில் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார், சரித்திரம் படைக்கிறார், விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறார், போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார், சகல காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதுபோல நிச்சயமாய் நமக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்தருளுவாராக. ஆமென்.